ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில், வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது, பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். சிம்மலக்கண சிம்மராசி நேர்களே, உங்களுக்கு சுக்கிரன் திசையில் சந்திரபுத்தி என்ற பதிவானது நக்கணத்தை எண்ணி வர 9ஆம் பாவமான 9ஆம் ராசியான மேசராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த மேசராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய 12 கோடி புத்திநாதன் சந்திரபாவன் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க போகிற பதிவாகும். இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கன்னாக்கா, ஜனனகால ஜாதி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டு நவாசி கட்டு 2 கட்டை கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த ராசி கட்டை பார்த்தீங்கன்னா 12 கட்டை கொடுக்கப்பட்டிருக்கு. 12 கட்டை ஒரு கட்டை லான் போட்டிருக்கும். அந்த லான் போடுறது உங்களுக்கு லக்கணம் முதல் பாவம். ஓகேங்களா? அதை வந்து ஒன்றா பாவம் கருதி, அதாவது 1 2 3 4 5 6 8 9 எண்ணி வேறு 9ஆம் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இதை சொல்லிட்டீங்க. அடுத்த நட்சத்திர சாரத்தை எப்படி தெரிஞ்சு கேட்டிங்கன்னாக்கா, அந்த நட்சத்திர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு அல்லது நவாசி பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்சத்திர சாரம் போட்டிருப்பாங்க. அது சாரத வழியாக தான் இந்த உங்களுக்கு தசாபதி கிரகணமானது. அந்த சாரத வழியாக பயணிச்சு தான் உங்களுக்கு தசாபதி நடத்தி உங்களுக்கு பலன் அளிக்க போகிறது பதிவோட புரிதல் விளக்கம். ஓகேங்களா? இதை பயணித்து இது விளக்கமாக நீங்கள் புரிஞ்சு பலனை பாருங்க, சிறப்பாக உங்களுக்கு பலன் புரியும். சரி, ரைட்டுங்க. இது சிம்மலக்கண சிம்மராசிக்கு பதிவு பார்க்கணும்னு கேட்டாக்கா அப்படி கிடையாதுங்க. சிம்மலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிர திசையில் சந்திரபுத்தி நடக்குமானால் ரக்கண பாவகரதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே நீங்கள் பலனை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது எத்தனை கோடி தசாபுத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 3 கோடி 10 கோடி சுக்கிர திசைங்க. ஓகேங்களா? அப்போ புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு, அதாவது 12 கோடியும் சந்திர புத்தி. அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு கேட்டிங்கனாக்கா சுக்கிர திசையானது உங்களுக்கு 20 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். சந்திர புத்தியானது பார்த்தீங்கன்னா சுக்கிர திசையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருடம் 8 மாதம் மாதிரி உங்களுக்கு செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு லக்னத்துக்கு எண்ணி வேறு 9ஆம் பாகமான 9ஆம் ராசியான மேசராசி இன்னும் நட்சத்திரம் வந்து பார்த்துடலாங்க. அப்போ என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க? அங்கே அஸ்வினி 1 2 3 4 பாதம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பரணி 1 2 3 4 பாதம் இருக்குது. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கிருத்திக்கு 1ஆம் பாதம். ஓகேங்களா? இப்போ அஸ்வினி பாதத்தில் உங்களுடைய 12 கோடியும் தன் சார்ந்து 10ல் போய் அவர் என்ன ஆட்சி அதாவது தசை புத்தி நடத்தாலும் பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க நேரத்தில் 9ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க, கேது சம்மந்தப்படுறாங்க, 12 கோடி மேலே பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது ஆன்மீக தகுந்த நம்மளுக்கு செலவின்னு வருங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஆன்மீக சித்திர வழிபாடு பண்ணுறது, தூரத்து புனித யாத்திரை போகிறது, அதுக்கு உண்டான செலவு, அதுக்கு உண்டான பயணம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பண்ண முடியாததெல்லாம் நம்ம வந்து உடம்புக்கு என்ன பண்ணுவோங்க, அப்போ வந்து ஒரு அயல்நாடு போகிறது, தூரத்து பயணம் போகிறது, ஊர் டு ஊர் மாநிலம் டு மாநிலம் போய் நம்ம வந்து உடம்புக்கு சித்த வைத்தியம் பண்ணுறது, சித்த மருத்துவம் பண்ணுறது, அதில் பெரிய முதலீடு, பெரிய ஸ்தாபனம், பெரிய அளவில் இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம பண்ணிட்டு வர்றது, அந்த மாதிரி ரிச்சாக இருக்கிறப்ப ஜீவசமாதிக்கு போயிட்டு வர்றது. ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்புகளில் தான் நம்ம அனுகூலமாக நம்ம பண்ணுறது. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தர்மகர்த்தா போஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போ நம்ம தந்தையரோட ஊருக்குள்ளே பெரிய மனுஷனோட காரியகர்த்தா கூட நம்ம சேர்ந்து பயணம் பண்ணுறது. ஓகேங்களா? அதை ஒன்றிணைஞ்சு நம்ம போகிறது, அந்த மாதிரி பயணிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் தந்தையருக்கு தேவையில்ல அலைச்சலும் பிரச்சனைகளும் விரயங்களும் வரக்கூடிய பாயிண்ட்டை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த விரைய அலைச்சல் பாயிண்ட் இதெல்லாம் போயிடும். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போட சொத்துக்கு நம்ம மதிப்பீடு போடுறது. ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சாத்திரம் போது பார்த்தீங்கன்னா சொத்து பெருசாக இருக்குமான்னு கேட்டால் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காதுங்க. ஓகேங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா அது செதற மாதிரி தான் இருக்கும். ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா அதை அப்படி கொஞ்சம் ஒட்டிட்டு நம்ம வரது கொண்டான பாயிண்ட் வேறுபடுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு சிறப்பான இருக்கிற ஒரு கோயிலில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தர்மகர்த்தா ஒரு காரியகர்த்தா போஸ்ட்டில் கிடைக்கிறது உண்டான பாயிண்டப்பு. சில பார்த்தீங்கன்னாக்கா அறநிலையத்துறை இந்த மாதிரி இதுதான் வேலை வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டாக்கா தூரத்தமாக, அதாவது ஊர் டு ஊர், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாம் குடும்பத்தோடு போகிற மாதிரி பயணிக்கிற மாதிரி அங்கே போய் வேலை பார்க்குற மாதிரி இதெல்லாம் கிடைக்கணும். இதெல்லாம் ஒரு பாக்கியமாக கிடைக்குங்க. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இயற்கை வளம் போகிறது வந்து பாக்கியமாக அமையுங்க. அது மூலிமா ஞானத்தை பெறுவோம், ஒரு மோட்சத்தை பெறுவோம். ஓகேங்களா? அப்போ தந்தை வழி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு பாவ புண்ணியம் சாப்புக்கடி எல்லாத்துக்கும் ஒரு நம்மளும் தீர்வு காண்றதுக்கு உண்டான பாதை ஏற்படுத்தி கொடுப்பாங்க.
ஓகேங்களா. சரி எவ்வளோ சொல்லிட்டு போனால் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பரணி சாரம் திசையோட சுக்கர திசையோட சாரம் இல்லைங்களா. அப்போ பரணிங்கிறது சுக்கரனோட சாரம். ஓகேங்களா. சரி ரைட்டு. அப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா 10 கோடி சாரத்தில் கேது பக்கம் உங்களோட புத்திநாதம் போனால் என்ன அதாவது கேது போவாங்கிறேன் இந்த 12 கோடி சந்திர பக்கம் போனால் என்ன பயணி பேர் பார்ப்போம். ஓகேங்களா. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா 9 பாவம் சம்மந்தப்படுது. அது மேலே பார்த்தீங்கன்னாக்கா 3 10 சம்மந்தப்பட்டு அது 12 பயணிக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு உயர்கல்விக்காக பேர் ஒரு பட்டப்படிப்புக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊர் போகிறது, இந்த மாதிரி தொடர்பில் போய் படிக்கிறது, பெரிய ஒரு முதலீடு போட்ட இடத்துக்கு போய் படிக்கிறது, அப்போ வெளியூர் தொடர்பு, அது மூலிமா பயணம், அது மூலியமாக நம்ம பயணிக்கிறது, செலவு பண்ணுறது. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சிறு பையன் கூட தூரத்து பயணமாக இருக்கிறது. இந்த மாதிரி காலகட்டங்களில் பெண்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கண்டிப்பாக பேர் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கரும வினை கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ நம்ம வந்து நம்மளுக்கு பெறக்கூடிய பாக்கியம் என்னங்க இந்த இடத்துல நம்மளுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தூரமாக தொழில் விஷயமா படிப்பு விஷயமா போகக்கூடிய பாக்கியங்கள், தொழில் விஷயமா போகக்கூடிய பாக்கியங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்தாபனத்தில் போய் வேலை செய்யக்கூடிய பாக்கியங்கள், அதே மாதிரி சொந்தமாக நம்ம சிறப்பாக நம்ம வந்து பேர் ஊர் விட்டு ஊர் இடம் விட்டு இடம் மாதிரி செய்யக்கூடிய பாக்கியம், ஒரு மாமியார்கிட்ட ஒரு உதவிகரம் கிடைக்கக்கூடிய பாக்கியம். ஓகேங்களா. அப்போ வந்து இளைய சகோதரிட்ட கூடிய பாக்கியம், நம்மளோட முயற்சி மூலியம் பெறக்கூடிய பாக்கியம். ஓகேங்களா. தகவல் மூலியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம், இடம் விட்டு இடம் மாறக்கூடிய பாக்கியம், இந்த மாதிரி அணுகிறதால பாக்கியம் இந்த மாதிரி பாக்கியம் கிடைக்குங்க. அப்போ ஒரு பெண்கள் சேர்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஆனால் பெண்களுக்கு ஆண்கள் சேர்ந்த விஷயத்தில் ஆண்களுக்கு பெண்கள் சேர்ந்த விஷயத்தில் பெண்களுக்கு ஆண்கள் சேர்ந்த விஷயத்தில் மாற்றி கொடுப்பாங்க. ஓகேங்களா. இது மாதிரி பயணிச்சு பாருங்கள், இது மூலியமாக உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும். ஓகேங்களா. சரி எவ்வளோ சொல்லுவோம் அடுத்த சாரம் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சாரம் இல்லை, லக்கணாபதி சாரம் இல்லைங்களா, சூரியனோட சாரம். அப்போ பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா அதாவது புஷ்கர மாதம் வாங்குறாரு 1ஆம் பாதத்தில். அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க, 9 சம்மந்தப்படுது, 1 சம்மந்தம் மேலே வந்து 12 பயணிக்குது. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தந்தை மூலியமாக நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும், நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கும். அப்போ அரசாங்க உத்தியோகம், அரசாங்கத்தில் ஒரு நல்ல ஒரு சலுகை, அரசாங்கத்தில் ஒரு சப்போர்ட்டிங்கு இதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டாக்கா அது மூலியமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் புகழ் பட்டம் வாங்குறது, ஒரு நல்ல தூரத்து பயணம் போகிறது, இந்த மாதிரி அனுகூலத்தை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சிவன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காரியகர்த்தா வருது, தர்மகர்த்தா வருது. அப்போ சிவன் வழி சேர்ந்தது, ஒரு குரு வழி சேர்ந்தது, நம்ம தூரத்து பயணம், புனித பயணம், ஆன்மீக பயணம் போகிறது, அப்போட சொத்துக்களை வந்து பெற முயற்சிக்கிறது, பெற முயற்சியாக அந்த சொத்து நம்மளுக்கு திருப்தி கிடைக்கிறது. ஓகேங்களா. மதிப்பு கூறியதாக நியாயமாக நேர்மையாக சம்பாதிச்ச சொத்துக்களாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ அரசு சம்மந்தப்பட்ட தொடர்பில் இருக்கும். இந்த மாதிரி வாய்ப்புனா ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு பாக்கியமாக நம்மளுக்கு செயல்பட்டு நமக்கு வரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா. இது மாதிரி பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க, சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல் ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனம் பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி.